சமீப காலமாவே பார்த்தீங்கன்னா, பாமகல அப்பா, மகனுக்குள்ள ஒரு இஷ்யூ ஆனது கொஞ்சம் பெரிய அளவுல போயிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல இப்ப போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, 2 பேருமான சந்திப்பு வந்து நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து தமிழகம் வரதுக்கான ஒரு செய்தியானது வந்திருக்கு. இந்த நெருக்கத்துல அந்த சந்திப்பானது நடந்திருக்கு. ஸோ அமித்ஷா வரதுனால ஏற்கனவே அமித்ஷா வரும்போது பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி உருவாச்சு. இப்ப மறுபடியும் அமித்ஷா வரதுனால ஏதோ ஒரு கூட்டணி பர்ப்பஸ்க்காக வராரு. அதனால தான் இந்த திடீர் சந்திப்பு நடந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் சார். அதாவது பிஜேபியை பொறுத்தவரைக்கும், அமித்ஷாவை பொறுத்தவரைக்கும் அவர் முன்னாடியே சொன்னார், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது மார்ச் 31க்குள்ள முடிஞ்சிடணும் அப்படின்னார். அரௌண்ட் மார்ச் 25, 27 முடிஞ்சிருச்சு. இந்த 2 கட்சி மட்டும் கூட்டணி இருந்தால் போறாது. ஜெயிக்கிறதுக்கு மினிமம் 40, 42% ஓட்டு இது வேணும் சார். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறச்ச இன்னும் எந்தெந்த கட்சியை இந்த கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய நோக்கம். அந்த மாதிரி இருக்கிறச்ச திடீர்னு பார்த்து என்ன ஆயிடுத்து, பிஜேபி பிஎம்கேக்குள்ள ஒரு அப்பா பையனுக்குள்ள மகனுக்குள்ள ஒரு அரசல் புரசல் ஆர் கருத்து வேற்றுமை வந்துருது. அவர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணார், சொல்லி இருக்க வேண்டாம். அது அவர்கள் மகனை பற்றி, அன்புமணி ராமதாஸை பற்றி எந்த அளவுக்கெல்லாம் பேச முடியுமோ அவருடைய பர்சனாலிட்டியை டவுன்கிரேட் பண்ணி பேசிவிட்டார். அது வந்து என்னால் அது ஒத்துக்க முடியல. உங்களுக்குள்ள என்னவா இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் நீங்க வளர்த்து விட்டவர், நீங்க தான் வந்து அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர் யூபிஏ பீரியட் 1ல வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க, அதுல ஒரு இதுவும் இல்லைங்க. ஆனால் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அவரை பத்தி இவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து அடிக்க பார்த்தார், அது விட்டு எறிஞ்சாரு, அவங்க மேல படல, அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. நோ 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 நோ, இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. அதை என்ன ஆகும், அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பையனுடைய அந்த தனித்துவம், அந்த இதை வந்து நீங்க குறைச்ச மதிப்பிடுறது, இது வெளியில சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்றச்ச அவங்க இமேஜே, அன்புமணி ராமதாஸ் இமேஜ் ஸ்பாயில் ஆகும். ரெண்டாவது, நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க இல்லையா, இந்த மாதிரி பேசும்பொழுது இதையும் சொல்றீங்க, ஆனால் அவர் வந்து ஒர்க்கிங் பிரசிடென்டா இருக்கட்டும், செயல் தலைவரா இருக்கட்டும் அப்படிங்கிறீங்க. ஏன் சார், அவர் பர்சனாலிட்டியே நீங்க குறை சொல்லும்போது செயல் தலைவர் மட்டும் இருக்கலாமா? இந்த சமயத்து எலெக்ஷன் சமயத்துல இது வந்து தேவையில்லாத ஒரு இது. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, குருமூர்த்தி அவர்கள் இந்த தைலாபுரம் இதில் போயிட்டு ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்காங்க. ஸோ நான் இந்த சந்திப்பு எப்படி எதிர்பார்க்குறேன், என்ன நடக்கிறது யாருக்கும் தெரியாது சார், இதெல்லாம் நம்மளுடைய யூகங்கள் தான். நான் இதை எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அமித்ஷா சொல்லியிருக்கலாம் 8ஆம் தேதி நான் வரேன், பிஎம்கேக்குள்ள இந்த அளவுக்கு சண்டை இருக்கு, குருமூர்த்தி ஜி நீங்க போய் இதை பாருங்களேன், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். குருமூர்த்தியே அதுக்காக போயிருக்கலாம். போய் வந்து என்ன சொல்லிருக்கலாம், சார் ராமதாஸ் ஜி நீங்க பாருங்க, நீங்க தான் தலைவர். அவர் அமித்ஷா, இவர் அன்புமணி ராமதாஸ் இதுவரைக்கும் உங்களை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஓகேவா? நீங்க தான் தலைவராகவே இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையினால பிஎம்கே உடைந்து விடக்கூடாது. ஆனா உடைந்து விடுங்கிறது என்னோட பாயிண்ட் என்னன்னா, இன்னி தேதிக்கு 85% கேடர்ஸ் அண்ட் அதர் லீடர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க. அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் அவர் கன்வீன் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங்க்கு ராமதாஸ் அவர்களே சொன்ன மாதிரி 10 பேர் தான் வந்திருக்காங்க, மீதி யாரும் வரல. அவங்க எல்லாரையும் அன்புமணி ராமதாஸ் போன் பண்ணி சொல்லி தடுத்து நிறுத்தி விட்டார் அப்படிங்கிறாங்க. அப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்லி தடுத்து நிறுத்துகிறார், அப்ப அவங்க எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் சொல்றதை கேட்கிறாங்க அப்படின்னு. அப்ப என்ன தெரியுது, அன்புமணி ராமதாஸுடைய கை ஓங்கி இருக்கிறது. ராமதாஸ் உங்களுடைய சைட்ல ஆளுங்க யாரும் இல்லை, ஏதோ ரொம்ப லாயலா 2-3 சீனியர் லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் எப்போ போவாங்கன்னு தெரியாது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ராமதாஸ் என்ன பண்ணலாம், ரொம்ப இதை வந்து பெரிய இதுவா வளர்க்காம அன்புமணி ராமதாஸோட இணைந்து, ஏன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லிட்டார், சார் ஜெனரல் பாடி மீட்டிங்லேயே பேசியாச்சு, என்னதான் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனும் அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி இருக்கிறச்சு இவர் தான் பிரசிடென்ட், பார்ட்டி பிரசிடென்ட் அன்புமணி ராமதாஸ். இதை எல்லாமே இவரும் கருத்துல கொள்ளணும். இப்போ உட்காந்து இதை பண்றதுல அர்த்தம் இல்லை. என்ன வேணும் சொல்லுங்க, உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு சில விருப்பங்கள் இருக்கலாம், யார் ராமதாஸ் அவர்களுக்குன்னு, உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரு இது வேணும்னு கேட்கலாம். ஆனால் ஓவராலா அமித்ஷாவுடைய எண்ணம் என்னன்னா, ஒட்டுமொத்த பிஎம்கேவும் உள்ள கொண்டு வரணும். அந்த மாதிரி இருக்கிறச்ச இது வந்து இந்த பேட்சப் நடக்கிறதுங்கிறது
நல்லதுக்கு தான் அப்படிங்கிறது என்னுடைய பிஎம்கே உடையாம முழுசா இருக்கணும். இருந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அந்த என்டிஏ கூட்டணிக்கு. அதை நோக்கித்தான் இந்த சமரச பேச்சுவார்த்தை எல்லாமே போகுது. செல்வ பெருந்தகை அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஐஎன்டிஏ கூட்டணியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பானது விடுக்கிறாரு. ஸோ தேமுதிக அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு தேமுதிக அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இல்லை. ஏன்னால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 2006லேருந்து எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2025 19 வருஷம். இந்த 19 வருஷத்துல நிறைய எலெக்ஷன் நடந்திருக்கு. அசம்பிளி பார்லிமெண்ட். ஒரு எலெக்ஷன்லையும் டிஎம்கேவோட டிஎம்டிகே போய் கூட்டு சேரவில்லை. இதே நம்ம ஹிஸ்டரி கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்ததிலே அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருந்தது. அந்த மன வருத்தம் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. அந்த டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விஜயகாந்த் இருக்கும்போதும் சரி, அவர் மறைந்ததுக்கு பிறகும் சரி, எந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடியுடைய அரசாங்கம், பிஜேபி கட்சி இவங்களுக்கு எந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு ஒரு மரியாதையை கொடுத்து எப்படி கௌரவித்திருக்காங்க பார்க்கணும். இந்த 2024 ஜனவரியில அந்த குடியரசு தினத்தின் போது பத்மபூஷன் அவார்டு விஜயகாந்த் கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க, கௌரவித்திருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இந்த கட்சியை நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஈவன் 2019 எலெக்ஷன் நினைக்கிறேன், அப்ப கூட இவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஎம் கூட பேசுறாங்க. அங்க வந்து அந்த ரடிசன் அந்த இந்த ஹோட்டல்ல பியூஷ் கோயல் வந்திருந்தாரு. பியூஷ் கோயல் அந்த ஹோட்டல்ல அங்க பேசுறாங்க. சதீஷ் கூட இங்க வந்து டிஎம்கே துரை முருகனோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்ப துரை முருகன் ஓப்பனா சொல்லிட்டார், ஏதாவது ஒரு இடத்த பேசுங்க, 2 இடத்துல பேசக்கூடாதுன்னு. ஸோ இந்த கட்சியை வந்து அந்த மாதிரி பண்றாங்க, தவறு அது. அதாவது ஏதோ ஒரு கட்சியோட நிக்கணும் உங்களுக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் செல்வ பிறந்தைக்கு கூப்பிட்டாலும் டிஎம்டிகேக்கு நீங்க எவ்வளவு சீட்டு கொடுக்க போறீங்க சொல்லுங்க. இப்ப டிஎம்டிகேக்கு ஏடிஎம்கே சொல்லிருக்காங்க ஒரு சீட் 2026ல கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. 2026ல எப்போ டியூ வருது ராஜ்யசபா எலெக்ஷன்? 2 ஏப்ரல் 4th ஏப்ரல் 4th ஏப்ரல் வச்சுங்களேன், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஓகே, ஏப்ரல் 2026 2nd or 4th ஏப்ரல் டியூ ஆகுது ராஜ்யசபா எலெக்ஷன். அதே 2 சீட் ஏடிஎம்கேக்கு டியூ ஆகுது, எஸ்பேர் ஆகுது. ஓகேவா? இவர் என்ன சொல்லிருக்கார், அந்த ஏப்ரல் 2026ல டியூ ஆற அந்த 2 சீட்ல ஒரு சீட் ராஜ்யசபா சீட் உங்களுக்கு டிஎம்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. கரெக்டா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார். அந்த மாதிரி சொல்றதுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும், இவங்களோட கூட்டணிக்கு வரணும், கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். இதை மீறி ஆனா இன்னி வரைக்கும் டிஎம்கே அவங்களுக்கும் இன்னைக்கு 4 சீட் டியூ ஆகுது. 2026ல மறுபடியும் ராஜ்யசபால 4 ராஜ்யசபா எம்பி அவங்களுடைய பதவி காலாவதி ஆகுது. ஸோ 4 ராஜ்யசபா சீட், மொத்தம் 6 ராஜ்யசபா சீட் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ஏப்ரல் 2026ல டியூ ஆகுது. டிஎம்டிகேக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லல, அவங்களுக்கு 4 சீட் டியூ ஆகுது. ஸோ அந்த எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ல சார்? இல்ல, எலெக்ஷன் மேல வரப்போறது 6 ஏப்ரல்ல வரும். ஓகே, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராஜ்யசபா எலெக்ஷன் டியூ ஆயிடுது. புரியுதா? ஏப்ரல் 4ஆம் தேதி 2026 ஏப்ரல் 2 காலாவதி ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா எலெக்ஷன் நடத்தி ஆகணும். ஏடிஎம்கேக்கு 2 சீட் டியூ ஆகுது. இன்னைக்கு இருக்கிறது அவங்களுக்கு 70 சீட். ஸோ அப்ப கண்டிப்பா 2 சீட் அவங்க ஜெயிச்சிருவாங்க. எடப்பாடி சொல்லிட்டாரு ஒரு சீட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. டிஎம்கேக்கு 4 சீட் டியூ ஆகுது. அவங்களுக்கு 4 சீட் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. டிஎம்கே உனக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு பிரேமலதா அவங்களுக்கு சொல்லவில்லை. அப்ப நேச்சுரலி எங்க போவாங்க பிரேமலதா அவர்கள்? ஏடிஎம்கே பக்கம் தான் போவாங்க. ஏன்னால் ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன அவங்க சொல்லிருக்காங்க, ஜனவரி மாசம் கடலூர்ல 9ஆம் தேதி எங்களுடைய பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க முடிவெடுக்கிறச்ச கண்டிப்பாக ஏடிஎம்கோட கூட்டணிக்கு வரணும். அப்படி நீங்க வரமாட்டீங்கன்னா ஏப்ரல்ல உங்களுக்கு டியூவை கொடுக்குறேன்னு சொன்னது ஏடிஎம்கே கொடுக்க மாட்டாங்க.
ரொம்ப சிம்பிள். நடந்து முடிஞ்ச திமுக பொதுக்குழு கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாவே அமித்ஷாவை சுட்டிக்காட்டி விமர்சனத்தை பண்ணியிருந்தாரு. இப்ப அமித்ஷா வருகை வந்து நெருங்கிடுச்சு. ஸோ அமித்ஷா வந்ததுமே, தமிழ்நாட்டுக்கு வந்ததுமே திமுகவுக்கு ஏதாவது ஒரு பதிலடியை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன பதிலடி கொடுக்க போறோம் சார்? இவங்க வந்து திமுக மறுபடியும் அமித்ஷா வராரு, இவர் வராரு. ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தை இவங்க பிஜேபிக்கு அடிமையா போய்விட்டார்கள். ஏடிஎம்கே இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. அன்னைக்கு எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது இவங்களை விட்டு வெளியில வந்தாங்க. இப்ப போய் வெக்கம் இல்லாம போய் சேர்ந்து கொள்ளுது. சார் அரசியல் இதெல்லாம் சகஜம். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிஎம்கே கூட்டணிக்கு முன்னாடி வைகோ அவர்கள் அந்த அளவுக்கு டிஎம்கே இது பண்ணி பேசவில்லையா? அதுக்கப்புறம் டிஎம்கே சேர்ந்துக்கலையா வைகோ அவர்கள்? இதே செந்தில் பாலாஜியை பத்தி இவங்க இஷ்டத்துக்கு பேசலையா? இதே ஸ்டாலின் அவர்களே சொல்லிருக்காங்க இல்லையா செந்தில் பாலாஜியை பத்தி அந்த எலெக்ஷன் டயத்துல. அதுக்கப்புறம் இவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு டிஎம்கேல வந்து சேர்ந்தார். அப்ப செந்தில் பாலாஜிக்கு முழு வரவேற்பு நீங்க கொடுத்தீங்க டிஎம்கே இல்லையா? இதெல்லாம் அரசியல் சகஜங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொள்கை கோட்பாடை வச்சு கூட்டணி அமைக்கவில்லை. எவ்வளவு ஓட்டு ஜெயிக்க முடியும் அதுதான், அதை வச்சுதான் பண்றாங்க சார். அந்த மாதிரி சார் அமித்ஷாவோட வருகை முதல்வர் ஸ்டாலினோட பேச்சுக்கு ஒரு பதிலடியை ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, இந்த மாதிரி அமித்ஷா ஜூன் 8ஆம் தேதி வர 8ஆம் தேதிக்குள்ள ஏதாவது கூட்டணி எல்லாம் ஃபர்தரா மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா எனக்கு தெரியவில்லை. ஏன்னா ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் அவங்கள தனியா நிக்க போறாங்களா? அவங்க எப்பவும் கண்டிப்பா என்டிஓட தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்தாங்க. மற்றபடி பிஎம்கே டிஎம்டிகே இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தை முடிவெடுக்க போறது இல்லை. ஏன்னா டிஎம்டிகே சொல்லிட்டாங்க ஜனவரி 9 தான். இப்போ இந்த ஜூன் 8ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக முடிவெடுக்க மாட்டார்கள். அதே தான் பிஎம்கேக்கும் தெரியல. ஒருவேளை பிஎம்கே வருமா? ஆல்வேஸ் பிஎம்கேவோட நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இப்போ எலெக்ஷனுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு யாரும் சீட்டு கொடுக்குறேன், ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு வேற சொல்லவில்லை. அதனால அமித்ஷா இப்போ வரதுனால ஜூன் 8ஆம் தேதி ஏதாவது ஒரு இது இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்குமானா அந்த மாதிரி எதுவும் இருக்கு. தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.